ஹாய் வெல்கம் பேக் டு தியா பிரசி சேனல். ஸோ இன்றைக்கி இன்ட்ரெஸ்டிங்கான சமையலில் பெப்பர் சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு சிக்கன் வந்து நான் இன்றைக்கி 1/2 கிலோ எடுத்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு சிக்கனை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். ஒரு 3 to 4 டைம்ஸ் நல்ல தண்ணியில் கழுவிட்டு லாஸ்ட்டாக வந்து மஞ்சத்தூள் கல்லுப்பு போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கலாம். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு பேனில் 1.5 ஸ்பூன் மிளகு 1.5 ஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நான் வந்து எப்போதும் வறுத்துட்டு தான் நான் பவுட்ரு பண்ணுவேன். நீங்கள் வறுக்காமல் கூட அப்படியே மிக்சியில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணிக்கலாம். ஸோ இதை நல்லா வறுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம இடிக்கிறதுக்கு நம்ம இது பண்ணிக்கலாம். நம்ம வறுத்ததுனால ஈஸியாக நம்ம இடிச்சிடலாம், பவுடர் ஆகிடும். இல்லைன்னா நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம ரெண்டும் வறுத்தது நல்லா இடிக்கும் போதே நல்ல வாசனை வருது. ஸோ இப்போ இதை நல்லா இடித்தாச்சு. இதை வந்து இப்போ வாசனை போகாமல் நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ தேவையான பொருட்கள் என்னென்னா கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்துக்கலாம், சீரகப்பொடி வந்து 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1.5 ஸ்பூன், ரெண்டுமே சேர்த்து எடுத்திருக்கேன். அடுத்தது 2 வெங்காயம் வந்து மீடியம் சைஸ் 2 வெங்காயம் எடுத்திருக்கேன், 1/2 கிலோ சிக்கன், அப்புறம் ஸ்மால் சைஸ் தக்காளி. இவ்வளோ தான். தக்காளி வந்து ஆப்ஷன் தான், நீங்கள் வேணால் எடுத்துக்கலாம், இல்லைன்னா தக்காளி இல்லாமையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நான் லைட்டாக ஒரு புளிப்பு தன்மைக்காக நான் ஒரு சின்ன சைஸ் தக்காளி தான் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கடாயில் 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு அதில் வந்து கிராம்பு 3, பட்டை, பிரிஞ்சி இலை கொஞ்சம் எடுத்துக்கலாம். ஸோ அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் 2 சேர்த்துக்கலாம். ஸோ எண்ணெய் நிறையா இருக்குதுன்னு நினைக்காதீங்க, ஏன்னா நம்ம சிக்கன் வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது கரெக்டாக இருக்கும். நான் 3 ஸ்பூனு தான் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். பூண்டு ஒரு 5 பல் சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கலாம். ஸோ பூண்டு நல்லா எண்ணெயிலே வதங்கினதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்துருக்கேன். வெங்காயமும் நல்லா வதங்கணும், நல்லா ஒரு ப்ரௌன் கலரில் வரணும். அந்த அளவுக்கு வெங்காயம் எண்ணெயிலே நல்லா வதங்கினா தான் அந்த டேஸ்ட் கொடுக்கும். ஸோ இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி சேர்த்துக்கலாம். ஸோ தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கணும். இப்போ இடையில கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா சீக்கிரமாக வதங்கிடும். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்தது நம்ம எடுத்து வச்சுருக்க சீரக பவுட்ரு அண்ட் மல்லித்தூள் சேர்த்து நல்லா கிளறிக்கலாம். ஸ்டவ் வந்து சிம்லேயே வச்சு கிளறிக்கலாம். ஸோ அடுத்தது சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம்.
ஸோ இதை இப்போ நல்லா கிளறி விட்டுடலாம். கிளறி விட்டு நல்லா மூடி வச்சிட்டோன்னா ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் அந்த சிக்கனில் உள்ள தண்ணியெல்லாம் வந்து நல்லா வெந்திருக்கும். நம்ம தண்ணி எக்ஸ்ட்ரா வந்து ஆட் பண்ண வேணாம். ஸோ இப்போ பாருங்கள் எவ்வளோ தண்ணி வந்திருக்குன்னு. நான் தண்ணியே ஆட் பண்ணலை. அடுத்தது நம்ம இடித்து வச்ச மிளகு சீரக பொடியையும் சேர்த்துக்கலாம். ஸோ சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. ஸோ மூடி போட்டு வைக்காமல் அப்படியே விட்டிங்கன்னா அந்த தண்ணி வந்து வற்றிடும் அப்படியே. ஸ்டவ் வந்து சிம்லேயே வச்சுருங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் சிக்கன் பவுடர் சேர்த்துக்கலாம். ஸோ பாருங்கள் இப்போ தண்ணி கொஞ்சம் நல்லா வற்றி வந்துடுச்சு. இப்போ நல்லா கிளறிக்கலாம். ஸோ நல்லா சிக்கனும் வெந்துடுச்சு, எண்ணெயும் பிரிஞ்சு வந்துடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நீங்கள் இறக்கி சர்வ் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்னும் ஒரு 5 மினிட்ஸுக்கு நல்லா ஃப்ரை பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த டிஷ் வந்து இன்றைக்கி நான் தேங்காய் பால் சாதம் செஞ்சுருக்கேன். ஸோ அதுக்காக தான் இந்த பெப்பர் சிக்கன் ரெடி பண்ணேன். அந்த தேங்காய் பால் சாதம் அண்ட் பெப்பர் சிக்கன் காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நான் இந்த அளவுக்கு எனக்கு போதும். நான் இப்போ வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இதில் வந்து நான் கொஞ்சமாக முந்திரி பருப்பு வந்து ஃப்ரை பண்ணி போட போகிறேன் நெய்யில் வறுத்து. ஸோ அதுக்கு ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நெய் விட்டு அதில் கொஞ்சம் முந்திரி பருப்பு ஃப்ரை பண்ணி முந்திரி பருப்பை மட்டும் நம்ம சிக்கனில் எடுத்து போட்டுக்கலாம். நான் வந்து அந்த நெய் வந்து நான் தேங்காய் பால் ரைஸில் விட்டுடுவேன். இல்லை உங்களுக்கு நெய் ஆட் பண்ண பிடிக்கும்னா நீங்கள் சிக்கனில் அப்படியே சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், பெப்பர் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் தேங்காய் பால் சாதம் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த பெப்பர் சிக்கன் ரெசிபி செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் காம்பினேஷன் வந்து. ஸோ அவ்வளோதான். இது இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் என்னென்ன எவ்வளோ அளவுகள்னு. ஸோ நீங்கள் அதை பார்த்து இது ட்ரை பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் தேங்காய் பால் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் நெக்ஸ்ட் டே போஸ்ட் பண்ணுறேன்.
ஸோ இந்த மெத்தடில் நீங்களும் பெப்பர் சிக்கன் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி வந்ததுன்னு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.